வணக்கம். இன்றைக்கி அபிராமத்தை ஒரு சுற்றி பார்த்துடலாம். ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா ஒரு அக்கா நம்மள்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு அதான் இந்த வீடியோ பாருங்கள். நம்மளுக்கு என்ன போட்டிருக்கான், கமுதி முதுகுளத்தூர் போகலாம். அதெல்லாம் பஜாருக்குள்ளே இப்போ தான் அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வரோம். கொஞ்சம் அப்புறம் டெவலப் ஆகிருக்கு. இதெல்லாம் ஒரு புதுசாக ஒரு பேக்கரி இதுகள்லாம் வந்துருச்சு. ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வீர சோழன் ரோடு. ஸ்ட்ரெயிட்டான ரோடு பார்த்தீங்கன்னா கமுதி. இப்போ நம்ம இதுக்குள்ளே போகிறோம் முதுகுளத்தூர் ரோடு. இதாகிரம் பஜார் ஃபுல்லாக வர்றோம் பாருங்கள். எல்லாம் ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். திவ்யா ஜெராக்ஸ் இ சேவை மையம். பல கோயில் பாருங்கள். பெருமாள் கோயில் கட்டினேன். ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயம் அபிராமம். நல்லா இருக்கு கோயில், நல்லா இருக்கு. அபிராம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கான இடமா தான் இருக்குது. ஃபுல் டிராஃபிக்கான இடம். இந்த ரோட்டில் போனோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக பஸ்ஸு இடையில வந்துச்சுன்னு வச்சுங்களேன், எப்படி ஒரு அரை மணி நேரம் நம்மளை நிப்பாட்ட வச்சுருவாங்க. பாருங்க, சொல்லி சொல்லி வாயை மூடலை. டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பஸ் எடுக்க போக வர அபிராம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, அபிராமத்துக்கு இது கிடையாது, புறவழிச்சாலையே கிடையாது நம்மளுக்கு. இந்த ரோடு தான். இந்த ரோட்டில் உள்ளே போய் பஜாருக்குள்ளே போய் தான் அங்கிட்ட முதுகுளத்தூர் ரோடு போகுது. அதனால் எனி டைம் டிராஃபிக்காக தான் இருக்கும். அது அந்த பஸ்ஸுலாம் வர்ற டயத்துலலாம் ரொம்ப டிராஃபிக் வரும். பஸ்ஸு லாரிலாம் வர்ற டயத்தில். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை கிராமத்தில். A1 புரோட்டா கடை பாருங்கள், ரொம்ப ஃபேமஸான புரோட்டா கடை. அடைச்சி கிடக்கு இப்போ. இந்த புரோட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். A1 புரோட்டா ஸ்டால். நமது வெற்றி வேட்பாளர் திரு கே கே கதிரவன் பிஏடிஎல் அவர்கள். ஐஓபி பேங்கு பெரிய பள்ளிவாசல். இது பார்த்தோம்னா நம்மளுக்கு முஸ்லீம் பஜார் அப்படின்னு சொல்லுவாங்க.
சொல்ல மறந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினான ஹாஜா ஹோட்டல் அபிராமம். அது வந்து முக்கியமான ஹோட்டலு. அபிராமத்தில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்த நோட் பண்ணி ஆகணும். ஏன்னா அது வந்து நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பாக கேட்குறேன், பாருங்கள். அதை நீங்கள் சரியாக கவனிக்கிறீங்களா என்னன்றது தெரியல. இப்போ வந்து நம்ம அபிராமத்துக்குள்ளே வந்துட்டோம். அதாவது பஜார் ரோடு, அதாவது முதுகுளத்தூர் ரோடுக்கு இங்கிட்டு உள்ள அபிராமத்துக்குள்ளே வந்துட்டோம். அபிராமத்துக்குள்ளே உள்ள வந்தோம்னா இங்கிட்டு பள்ளப்பச்சேரி கிராமம் இருக்குது, இங்கிட்டு நத்தம் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த மெயின் ரோட்லேயே நம்ம போனோம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கிட்டு செவல் தோட்டம், அங்கிட்டு போயிட்டு அப்படியே முதுகுளத்தூர் ரோடு போவோம். இப்போ வந்து நம்ம வந்து இங்கிட்டு வந்துட்டோம். பாருங்கள், வீடுகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்குது வீடியோ எண்டில், அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன் நான். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த நேரம் ஒரு பள்ளிவாசல் வருது. பள்ளிவாசல் வந்தவொடனே அப்படியே ஒரு ஊர்மி வரும். ஊர்மியோடு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், உப்புரணி இங்கே இருக்குது. ஏத்தாப்பில் நல்ல ஒரு மஹால் இருக்குது, யுனைடெட் மஹால் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நேராக பார்த்தோம் அப்படின்னா நம்ம முஸ்லீம் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதாவது 12th வரைக்கும் படிக்கக்கூடிய, 6th to 12th வரைக்கும் படிக்கக்கூடிய பெரிய ஸ்கூலு. கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 2500 குழந்தைங்க வந்து படிக்கிறாங்க. 2500 பேர் படிக்கிறாங்க. ஓகே, நம்மள வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம வீடியோலாம் நல்லா இருக்குன்னு நிறையா பேர் சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா.